வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று மீண்டும் வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று ஒரு புதிய சிந்தனை உரை தொடரை ஆரம்பிக்கின்றோம். ஞான களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் என்ற இந்த தலைப்பிலே நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க, தொடர் சிந்தனை உரையாக வழங்க முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. 4-5 வருடங்களுக்கு மேலாக ஐயா பல தொடர் சிந்தனை உரைகளை இந்த மன்றத்திலே வழங்கியிருக்கின்றார்கள். சில காலங்களுக்கு முன்பு இறை விஞ்ஞானம் என்ற ஒரு தலைப்பிலே ஐயா தொடர் சிந்தனை உரை வழங்கியிருந்தார்கள். அந்த தொடர் சிந்தனை உரையிலே குறிப்பிடும் போது ஐயா வேதாத்திரியத்தை கற்பவர்கள் கற்க வேண்டிய நூல்களிலே என்று சில முக்கியமான சில நூல்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அதிலே உள்ளடங்கிய 2 நூல்கள் ஞானக்களஞ்சியம் 1, ஞானக்களஞ்சியம் 2. இந்த நூல்களை, இந்த 2000க்கும் மேற்பட்ட இந்த பாடல்களை முழுமையாக கற்றிருந்தால்தான் நாம் வேதாத்தியத்திலே நல்ல விளக்கம் பெற்றவர்களாகவும் என்று ஐயா குறிப்பிட்டிருந்தார்கள். ஐயாவுடைய அந்த அறிவியை நாம் திறம் மேற்கொண்டு அதை ஞானக்களஞ்சிய கவிதைகளை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வகுப்பாகவே இந்த ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கம் என்ற இந்த புதிய சிந்தனை தொடரை ஐயாவுடைய துணை கொண்டு ஆரம்பித்திருக்கின்றோம். இன்று பாகம் 1. இந்த ஞானக்களஞ்சியம் புத்தகம் 1 நூன்முகத்தை எழுதிய ஆசிரியர் குறிப்பிட்டிருப்பார். இந்த கவிதைகள் கருத்தளவிலே 3 அம்சங்களாக அவை அமைகின்றன. ஒன்று இறையுணர்வு அல்லது மெய்யுணர்வு. 2வது இன்றைய உலகம். 3வது மகரிஷி காண விளைந்த உலகம். இந்த 3 தலைப்புகளுக்குள்ளே அந்த கவிதைகளை அடக்கலாம் என்று அந்த அடிப்படையிலே இந்த சிந்தனை உரைகளை நாம் கட்டியெழுப்ப முனைகின்றோம். முதல் பகுதியாக இறை உணர்வு அல்லது மெய்யுணர்வு ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது என்ற இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து வைத்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும்
எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து இன்றைக்கு புதிய ஒரு தொடராக ஞானக்களஞ்சியம் கவிகளுக்கும் விளக்கம் இதிலே இன்றைக்கு முதல் கவியாக மகர்ஷி அருளிய இறைவணக்க பாடல். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். சுத்தவெளியில் இருந்து நமது கடமை வரைக்கும் 8 வரிகளிலே பிரபஞ்ச உயிரினர் தன்மாற்ற வரலாற்றை தந்திருக்கின்றார்கள். இறை வணக்கம். பொதுவாக நாம் என்ன பொருள் புரிந்து வைத்திருக்கிறோம்? கடவுளை வணங்குவது என்றால் முதல்ல நமக்கு உருவம் வேண்டும். ஏதோ ஒரு படமோ சிலையோ முன்னால் வைத்துக்கொண்டு அதற்கு அலங்காரம், அபிஷேகம், ஆராதனை, அதுக்குரிய பொருட்கள், இதைத்தான் நாம் வணக்கமாக நினைத்து கொண்டிருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வணங்குதல் அல்லது வழிபடுதல் என்றால் இறை நீதியை ஏற்றுக்கொள்ளுதல், அந்த இறை நீதியின் வழியிலே தன்னை இணைத்துக் கொள்ளுதல், இதுதான் இறை வழிபாடு அல்லது இறை வணக்கம் என்ற சொல்லுக்கு பொருள். அப்ப இறை வணக்கம் அல்லது இறை வழிபாடு என்பது ஒரு சடங்கு அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. மனிதனுக்கென்று இயற்கை அமைத்து தந்த ஒரு வாழ்க்கை முறை. எல்லோரையும் தன்னை போலவே மதித்து அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தனது தேவைகளை உணர்வுகளை முறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை பெறுகின்ற வழிமுறையை இறை வழிபாடு என்று சொல்வார்கள். அப்படி அறிந்த இறை வழிபாடு, இறை வணக்கம் என்ன என்றால், ஆதியெனும் பரம்பொருள் மெய். அதாவது சொல் ஆராய்ச்சி. நாம் பயன்படுத்துகின்ற சொற்களை ஆராய்ந்து பார்த்தாலே இயற்கை ரகசியங்கள், இயற்கை உண்மைகள் நமக்கு தெளிவுபடும். மெய்வாய் கண்மூக்குன்னு சொல்றோம் இல்லையா? 5 உணர்புலன்கள்: மெய்வாய் கண்மூக்கு செவி. இது புலன்கள் உணர்கின்றனவா அல்லது புலன்கள் வழியாக உணர்கின்ற ஒன்று எது என்ற ஒரு கேள்வி எழுப்பி சிந்தித்தால், மெய் என்பது இந்த உடம்பு என்று வைத்துக் கொள்கின்றோம். அதன் மூலமாக எதை உணர்கின்றோம்? தொடு உணர்வை அறிகிறோம். வாய் என்று சொன்னால் சுவையை அறிகிறோம். மூக்கு வாசனை அறிகிறோம். கண்கள் காட்சிகளை அறிகிறோம். காதுகள் ஓசையை அறிகிறோம். அப்போ புலன்கள் நம்முடைய கண்களுக்கு தென்படுபவை. ஆனால் அந்த புலன்களுடைய பயன்பாடு, புலன் வழியாக நாம் பெறக்கூடிய உணர்வுகள் அல்லது அனுபோகம், பிறகு அதுவே பதிந்த நிலையிலே அனுபவம். இப்ப இந்த 5 புலன் வழியாக உணர்ந்த எதையாவது இப்படித்தான் இருக்கிறது என்று எடுத்து காட்ட முடியுமா?
சுவை. ஒரு பாவக்காய் சாப்பிடுறோம், அந்த கசப்பு எப்படி இருக்கும் என்பதை யாருக்கா எடுத்து காட்ட முடியுமா? அப்போ இந்த மெய் என்ற சொல்லிலேயே அடிப்படை ஸ்பரிசம், தொடு உணர்தல். ஒன்று இன்னொன்றை தொடுவது, தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களோடு தொட்டதாய் உணரும் அருவம் யாது? அப்ப இந்த புலன் வழியாக எது உணர்கிறது? அதுதான் மெய். அதற்கு மூலம் எங்கே, முடிவும் எங்கே? இரண்டும் இல்லை. ஆதி அந்தம் இல்லா ஜோதி. ஜோதி என்றால் வெளிச்சம் அர்த்தம் இல்லை. எதை நம்முடைய அறிவுக்கு விளங்கப்படுத்துகிறதோ, எது ஒன்றை நம்முடைய அறிவுக்கு விளங்கப்படுத்துகிறதோ, அந்த ஒன்று, அந்த அறிவு, அதைத்தான் ஜோதி என்று குறிப்பிடுவார்கள். தத்துவத்திலே எந்த இடத்தில் வெளிச்சம், ஜோதி, அருட்பெருஞ்சோதி என்ற சொல்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அது அறிவைத்தான் குறிக்கும். அந்த வகையிலே ஆதி எனும் பரம்பொருள், அது மெய். அதை புலன்களாலோ கருவிகளாலோ கணக்குகளாலோ அளக்க முடியாது. அது உணர்வு, சாங்கியம். அது அறிவு, அறியக்கூடியது. அப்ப அறிவை அறிந்த தெளிவு, அதை ஞானம் என்று சொல்லுவோம். அப்ப எந்த அறிவு எந்த அறிவை அறிகிறது? அறிவை அறிந்த தெளிவு. சரி, எந்த அறிவு எந்த அறிவை அறிகிறது என்றால், இந்த ஜீவன் என்ற பரிணாமத்திலே உச்சம் தொட்டது மனிதம் தானே. மனிதனுடைய சிறப்பு என்ன? பகுத்தறிவு என்ற 6ஆம் அறிவு. அப்ப இந்த பகுத்து அறிவை கொண்டு பேரறிவை அறிகின்றோம். எங்கிருந்து நம்மிடத்திலே வந்து சேர்ந்ததோ இந்த பகுத்தறிவு, இதை பற்றி கொண்டு இதை பின்னோக்கி என்னுடைய பரிணாமத்திலே பயணித்தோம் என்று சொன்னார். இந்த பகுத்தறிவு எங்கே இருந்து பயணத்தை துவங்கியதோ அந்த மூலத்தை அறிந்து விடலாம். எனவே ஆதியெனும் பரம்பொருள் மெய், அது அப்படியே இருக்கவில்லையே. எழுச்சி பெற்று, அப்ப இருப்பு எழுச்சி பெற்ற நிலை. சவம் இருப்பு, பிணம். எழுச்சி பெற்றால் சிவம். அப்ப அந்த எழுச்சி பெற்ற நிலை, இருப்பில் இருந்து எழுச்சி பெற்ற நிலை. அணுவென்ற உயிராகி அணுக்கள் கோடி. இயக்கங்கள், அவருடைய வரலாற்றை நாம் பிரபஞ்ச தன்மாற்றத்தில் பார்த்திருக்கின்றோம், உயிர தன்மாற்றத்தில் பார்த்திருக்கின்றோம். எனவே அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப. மோதுதல் அப்படின்னா, நாம வாகனங்கள் மோதுகிறது, அது போன்ற ஒரு கற்பனை செய்யக்கூடாது. அதாவது ஒரு வேகம் ஒரு இருப்போட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நிலை, அது நுண்ணிலையாக, நுண்மை நிலையாக இருக்கும். அதை தொடுதல் என்று சொல்லலாம், குத்துதல் என்று சொல்லலாம், மோதுதல் என்று சொல்லலாம். எப்படி? ஒரு விரலால் உள்ளங்கை லேசா தொட்டா தொடுதல்ங்கிறோம், சற்று வேகமாக தொடுகின்ற போது குத்துதல் அப்படின்றோம். அப்ப வேகத்திற்குத்தான் பெயர் மாற்றமே தவிர அந்த செயலிலே மாற்றம் இல்லை.
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தொடுகிறது. இருப்பிலிருந்து எழுச்சி பெற்ற வேகம் எங்கே போய் தொட முடியும்? அதற்குள்ளேயே தான் நிகழ்வு நடக்க முடியும். எனவே ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி association of energy particles is mass. Dissociation of energy particle is space என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. அப்ப அணுக்களின் சேர்க்கை ஒரு பருத்தோற்றம். அணுவின் பிரிவு என்ன? ஸ்பேஸ். ஒன்றுமில்லாத வெளியாக மாறி போகும். இந்த அணுக்களின் பயணம், அணுக்களின் வாழ்க்கை, அதுதான் இந்த காஸ்மாஸ் என்று சொல்லக்கூடிய உலகம், பிரபஞ்சம். அது முதல் ஜீவன் வரைக்கும் எல்லாமே. இனி அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து, அந்த அசோசியேஷன், ஒரு கூட்டு இயக்கம் இல்லை என்றால் எதுவுமே தோன்றிருக்க முடியாது. அதே தன்மைதான் இப்போ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்கிறோம் என்று சொன்னால், நம்ம நாட்டு மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கத்தான் நாம் போய் குடியிருக்கின்றோம். அப்ப இனம் இனத்தோடு சேரும். இது எங்கே துவங்கியது? ஆக்சிஜன் ஆக்சிஜனோடு சேரும், ஹைட்ரோஜன் ஹைட்ரோஜனோடு சேரும். கலப்புற்றால் ஆக்சிஜனும் ஹைட்ரோஜன் சேர்ந்தா H2O புதுசா வரும். அப்ப இங்கிருந்து போன ஒருவர் அங்கிருக்கின்ற ஒருவரோடு திருமணம் செய்து கொண்டால் அது கலப்பினமாக மாறிப்போது இல்லையா? அதுபோல மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி, எலிமெண்ட்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய். பேதித்த என்றால் டிஃபரண்ட் டைப்ஸ், பல்வேறு வகையான பேதித்த அண்ட கோடிகளாய். மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி. அதாவது இந்த இடத்துல ஒரு நுட்பமான கருத்து என்னன்னா, மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டங்களாய், சரி, மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகின்றார். இப்ப ஜீவன் நம்ம சொல்லுகின்றோம், பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம். ஆனா மகர்ஷி இங்க என்ன சொல்றாங்க? பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி. அணுக்களும் பிறக்கின்றன, அணுக்களும் இறக்கின்றன, உயிர்களும் பிறக்கின்றன, ஒரு நாள் இறக்கின்றன. அப்ப பிறப்பு இறப்பு என்பது அணுவுக்கும் உண்டு, ஜீவனுக்கும் உண்டு. பிறகு என்ன வித்தியாசம் என்றால், அது உணராதது, இது உணரும் திறம் பெற்றது. அந்த உணர்வுதான் அறிவு, அந்த உணர்வுதான் தெய்வம். எனவே பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி, அந்த உணர்தலிலே எதை உணர்ந்து சிறப்படைய வேண்டும் என்றால், நீதி நெறி உணர் மாந்தராகி. நீதி என்பது இறை நீதி, இயற்கை சட்டம், இயல்பூக்க விதி, செயலுக்கு தக்க விளைவு, இது எல்லாமே அந்த நீதி என்ற சொல்லுக்குள் அடங்கும். அப்ப நீதி அதை ஒட்டி வாழ்கின்ற வாழ்க்கை நெறி. இறை நீதிக்கு மதிப்பளித்து இணங்கி வாழ்கின்ற வாழ்க்கை அறநெறி. எனவே நீதி நெறி உணர் மாந்தராகி. அப்ப இது உணர்கின்ற சிறப்பு ஜீவன்களுக்கும் கிடையாது,
நீதியும் நெறியும் வந்து ஐந்தறிவு வரைக்கும் உள்ள ஜீவனுக்கு இருக்கா? இல்லை. மாந்தராகி மனிதன்தான் இறை நீதியை தேடி கண்டெடுத்தான். மனிதன்தான் அதை ஒத்து வாழக்கூடிய தர்மத்தை, அறநெறியை கண்டெடுத்தான். அதே மனிதன்தான் உணர்ந்தவர்களுக்கு போதனையும் செய்து வைத்தான், எழுதியும் வைத்தான். எனவே நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து, சரி ஏன் பிறந்தேன், நோக்கம் தெரியாது, வாழ்கின்ற காலத்துல என்ன செய்யணும், நீதியை உணரணும், நெறியை பின்பற்றணும். சரி, யாருக்காக வாழ்வது? யாருக்காக வாழ்வது? எனக்காகவா, குடும்பத்திற்காகவா, என் இனத்திற்காகவா, என் நாட்டிற்காகவா? யாருக்காக வாழ்வது என்றால், பிறப்பே ஒரு பொது உடைமை. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டு செய்தால்தான் பேரின்பத்தை துய்க்க முடியும். கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்லுவார், அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், கண்ணையின் கைகளில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம். அப்ப இறை உணர்வு பெற்று விட்டால் கூட அதை தொடர்ந்து யதார்த்தமாக அந்த நுண்மை நிலையிலிருந்து விலகினாலும் கூட அந்த பேரின்பத்தை தூய்ப்பதற்கான ஒரு செயல்முறை, வாழ்க்கை முறை என்ன என்றால், ஈத்து உவக்கும் இன்பம் என்றார் வள்ளுவர். ஈத்து உவக்கும் இன்பம், தொண்டு செய்வதிலே பெறக்கூடிய ஒரு பேரின்பம். இப்போ தொண்டாற்றி இன்பம் காண்போம். இரண்டாவது கவியில எல்லாம் வல்ல தெய்வம் அது. இதற்கு எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுகின்றன. எல்லாருக்கும் தெரியும், இறைவனால் முடியாதது எதுவும் இல்லை என்பது பாமரனுக்கு கூட தெரியும். சரி, எங்கே இருக்கிறது என்ற கேள்வி வருகின்ற போதுதான் சிக்கலே ஆரம்பமாகும். கருவறையிலே இறைவன் இருக்கிறான். அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 100 ரூபாய் டிக்கெட் கொடுக்கணும், இல்ல காத்திருக்கணும், இல்ல அங்க இருக்கின்ற குருக்களுக்கு ஒரு 100 ரூபாய் இப்படி சைட்ல வச்சிங்கன்னா அப்படி நேர கூட்டி போய் காட்டிடுவார். இப்படி ஒரு வியாபாரம், இறைவனை வழங்குவதற்கே ஒரு வியாபாரம். இங்க இருக்குது இறைநிலை. வாசற்படியும் சிலைதானே, கல்தானே, வணங்கும் தெய்வமும் கல்தானே. ரெண்டில் என்ன பேதம்? அப்போ தெய்வத்தை பார்க்கிறோம் சொல்றாங்களே, இந்த படி அதுவும் கல்லுதான். கருவறை இருக்கின்ற தெய்வம் அதுவும் கல்லுதான். அங்கே தெய்வத்தை காண்பவன் இங்கே தெய்வத்தை காண முடியுமா? யாரோ ஒரு சித்தர் என்ன சொன்னார்னா, கங்கை தீர்த்தத்திற்கும் சாக்கடை நீருக்கும் பேதம் தெரியாத போது நீ தெய்வத்தை காண்பாய். கங்கை தீர்த்தம் எவ்வளவு புனிதமானது, சாக்கடை நீர் எவ்வளவு அசுத்தமானது, நோய் தரக்கூடியது. இந்த இரண்டையும் பேதம் கடந்து பார்க்கின்ற போது நீ தெய்வத்தை பார்க்கிறாய். ஏன், எப்படி என்றால், உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல், இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்றே.
இடத்தை பொறுத்தே எதுவும் மாறும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான். பரிணாமத்தில் நிகழ்ந்த மாறுபாடுகள், வேறுபாடுகள், அதனால் அதற்குரிய கணிப்புகள், மதிப்புகள். இதை கடந்து மூலத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாம் ஒன்றேதான். அதனால்தான் ஒரு சடங்கு உண்டு. கோவிலுக்கு போவதற்கு முன்பு வாசற்படியை தொட்டு வணங்குவது என்ற சடங்கு உண்டு. பல பேர் செய்ய மாட்டாங்க, சில பேர் செய்வாங்க. என்ன பொருள்? இதுவும் கடவுளே என்றுதான் அர்த்தம். எனவே எங்கே இறைவன் இருக்கிறான் என்றால் கருவறையில் மட்டுமே இருப்பது தெய்வம் என்பது பாமரத்தனம். கடவுளை பற்றிய எந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் இல்லாத அஞ்ஞானம். எங்கும் உள்ளது நீக்கமற, அதுவேதான் எல்லாமாக மாற்றம் பெற்றது. அந்த இறைநிலையை தவிர வேறு எதுவுமே இங்க கிடையாது. எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது. இறைவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எப்படி அறிய முடியும்? உணர்வால், அறிவால், தவத்தால், ஞானத்தால். எனவே எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. அது இல்லாத இடம் உண்டா? சொல்லால் மட்டும் நம்பாதே. இப்ப உலகத்திலே பல கலவரங்களுக்கு, இன்னும் சில சமயங்கள் யுத்தங்களுக்கு கூட காரணம் கண்ணுக்கு தெரியாத கடவுள் தான். மத கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், இன கலவரங்கள், ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்த்துகின்ற கொடுமை, எல்லாம் இறைவன் தான் என்கின்ற போது எதை வெறுப்பது, எதை விரும்புவது? சொல்லுங்க. எல்லாமே இறைநிலைதான். சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என ஸ்ருதி சொல்லும். நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே நேருவதே மானுடருக்கு சின தீ நெஞ்சில். சினம் என்ற நெருப்பு ஏன் தோன்றுகிறது? சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என்று ஸ்ருதி சொல்லுகின்றன. அதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் சொல்லால் மட்டும் நம்பாதே. ஏன் என்றார், இன்றைக்கு அந்த விக்கிரகத்தை எப்படியும் பார்க்க வேண்டும், இல்லைன்னா கோயிலுக்கு வந்து புண்ணியம் இல்லை என்று நினைப்பதனால நேரு வழியில் போக முடியுமான்னு பார்க்கறான். கட்டணம் செலுத்தினாலும் அதுக்கும் கியூ நிக்கிறாங்க. யார்கிட்ட காசு இல்லை, அதை விட சீக்கிரம் போய் போக முடியும் பார்க்கறான். அந்த குருக்களுக்கு காசு கொடுத்துறாரு, உடனே இன்ஸ்டன்ட் தர்சன். நாம் செய்வது பாவம் என்பது அந்த குருக்களுக்கு தெரியுதா? முதல்ல வந்தவங்க முதல்ல தரிசிக்கணும். இதுதானே ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை மீறுபவனுக்கு துணை போனால் அவரும் குற்றவாளி தானே. என்னங்க, ஒழுக்கத்தை மீறுகின்ற ஒருவனுக்கு உதவி செய்தால், துணை போனால் அவரும் குற்றவாளி தானே. குற்றம் என்பது பாவத்தின் துவக்கம் தானே. அப்போ இறைவனுடைய சேவையில் இருப்பவர்களே பாவம் செய்தால் மக்களை பத்தி என்ன சொல்ல முடியும்? அதனால் இவர்கள் சொல்வதெல்லாம் நம்பாதே, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இந்த உலக வரலாற்றிலேயே எத்தனை கோடி பேர் வந்தாங்க போனாங்கன்றெல்லாம் கணக்கே சொல்ல முடியாது, இன்ஃபனைட். ஆனால் இவ்வளவு எண்ணற்ற ஜனத்தொகையிலே சில ஞானம் பெற்றவர்களிலே
மூன்று பேர் தான் ஒரு புரட்சிகரமான கருத்தை சொன்னார்கள். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணிப்பார் என்று அறிவை சிந்திக்க வைத்த முதல் ஞானி சாக்ரட்டிஸ். அவருக்கு பிறகு 500 ஆண்டுகள் கழித்து வந்த மகான் வள்ளுவ பெருந்தகை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் யார் வாய் கேட்பினும், யார் எந்த கருத்தை சொன்னாலும் அதற்குள் இருக்கின்ற மெய்ப்பொருளை காண்பதுதான் அறிவு. சிந்திச்சு பாருன்னு வள்ளுவர் சொன்னார். மூன்றாவது மகான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது மகான், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று சொன்னவர் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இது சமுதாயத்தை சிந்திக்க தூண்டிய 3 பேர்: சாக்ரட்டிஸ், வள்ளுவர், வேதாத்ரி மகர்ஷி. அப்படி சுயமாக சிந்தித்து பார்க்கின்ற போது என்ன தெரியும்? வல்லாய் உடலில் இயக்கம் அவன். இந்த உடலுக்குள் இயங்குகின்ற ஆற்றல் எது? உயிர் என்று சொல்கின்றோம், அணு என்று சொல்கின்றோம். உயிராக தரமாற்றம் பெற்றது எது? அணுவாக கூட்டு அமைப்பு ஏற்பட்டது எது? அவற்றுக்கு மூலம் ஏது? அது இங்கே இருந்து வந்தது. எனவே வல்லாய் உடலில் இயக்கம் அவன். இந்த உடலை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரே பரம்பொருள் அதுதான். வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். இந்த உடலில் பல வகை காரியங்களை செய்கிறோம். வல்லாய் உடலில் இயக்கம், உயிராக, இயக்க சக்தியாக. அது மட்டுமா, அறிவும் அவன். இந்த உடலை கொண்டு உலக சுகங்களை எல்லாம் தூக்கிறோமே, கணக்கு பார்க்கிறோமே, அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய். தெய்வத்தை அறிந்தவர்களும் தவறு செய்யலாம் சில சமயங்கள்ல. ஒன்றுமே கற்காதவர்களும் தவறு செய்யலாம். பண்டிதன் என்பதனால் சலுகை உண்டா? இல்லை, இது இப்படி சொல்லலாம். தினந்தோறும் காலையில் இருந்த உடனே அஷ்டோத்திரம் சொல்றேன், சகஸ்ரநாமம் சொல்றேன், 1 மணி நேரம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்யறேன். பிறகு தொழிலே போனால் லஞ்சம் வாங்குவேன், வியாபாரம் செய்தால் கலப்படம் செய்வேன் என்றால் இவர் பண்டிதன் அல்லது தினசரி 1 மணி நேரம் தன்னை வணங்குகிறார், பூஜை புனஸ்காரம் செய்கிறார் என்பதனால் இறைவன் சலுகை காட்டுவானா? இன்னும் சொல்ல போனால், கடவுள் பெயரால் அதர்மம் செய்தாலும் தண்டிக்கப்படுவான். நாத்திகன் பெயரால் தர்மத்தை பின்பற்றினால் அவனும் நன்மை செய்யப்படுவான், அவனுக்கு நன்மை கிடைக்கும். எனவே நம்புகிறார்களா இல்லையா என்பது ஆண்டவனுக்கு பிரச்சனை இல்லை. நாத்திகனுக்கும் அருளுகின்ற அன்பும் கருணையும் தானே இறைநிலை. தன்னிக்கை கூட இவன் கீழ் ஜாதி அல்லது அயோக்கியன் என்பதனால் இவனது தாகத்தை நான் தீர்க்க மாட்டேன் என்று இருக்க முடியுதா? அப்ப யார் நீர் குடித்தாலும் தாகம் தீரும். அதே போல கல்லார் கற்றார் நாத்திகன் ஆத்திகன்.
தெய்வநீதிக்கு இணங்கி வாழ்ந்தால் நன்மைகளை பெறுவான். முரண்பட்டால், பாவம் செய்தால் தண்டிக்கப்படுவான். அதனால்தான் கோவிலிலே பணிபுரிகின்ற ஊழியர்கள், புரோகிதம் பார்க்கின்ற குருக்கள், இவருடைய வீட்டிலேயும் பிரச்சனை உண்டு, நோய்கள் உண்டு. யாரும் விதிவிலக்கு கிடையாதுங்க. இறைவனின் நீதிமன்றத்தில் செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை விதிதான் சட்டமே தவிர, அங்கு யோகங்களோ, யாகங்களோ, பரிகாரங்களோ, பூஜை புனஸ்காரங்களோ எதுவுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. எனவே கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல். இருப்பாக இருக்கிறான், இருப்பே எழுச்சி பெற்றதனால் இயக்கம் வந்தது. இருப்பு இல்லை என்றால் இயக்கம் எங்கே? இயக்கம் நின்று போனால் விளைவு என்ன? ஒண்ணுதானே. அப்ப இயக்கம் என்பது தற்காலிகம், இருப்பு என்பது நிரந்தரம். இயக்கத்திற்கு முன்பு இருப்பதும் இருப்புதான். இயக்கம் முடிந்து விட்டால் மாறுவதும் இருப்பாகத்தான். எனவே அவனின் இயக்கம் அணுவாற்றல். அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அணுவின் கூட்டு தான். அதாவது அணு என்பது, உயிர் என்பது சிறிய ஒரு கோள வடிவமான ஒரு இயக்கம் தானே, உருண்டையான ஒரு இயக்கம். அவ எல்லாம் சேர்ந்து சேர்ந்து லட்டு மாதிரி மனுஷன் இருந்தா வச்சுங்களேன், எப்படி இருக்கும் வாழ்க்கை? இல்லையா? அப்போ அணுக்கள் தான், ஆனா அது எப்படி சேர்ந்தால் ஜீவனாகும், எப்படி சேர்ந்தால் தனது தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க, செயல் திறம் மிக்க உருவமாகும். அப்படி அமைந்தனால் தானே ஒரு 6 அடி 5 அடின்னு கைகள் கால்களோட இருக்கிறோம். உருண்டையா இருந்தா என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படித்தான் இணைக்க வேண்டும். அது பக்குவம், மெச்சூரிட்டி. எனவே அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ, உன்னில் அவன். எங்க இருக்கிறோம்? நம்ம எங்க இருக்கிறோம்? அவனுக்குள்ளதான் இருக்கிறோம். ஏதோ வீட்டுக்குள்ள இருக்கிறேன், பூமியில இருக்கிறேன். இப்போ நடைமுறை வாழ்க்கையிலே பாருங்களேன், தெருவில் எடுத்தா நான் என் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்றோம். வெளியே போயிட்டா நான் அந்த ஏரியா, அந்த ஊர் பேர் சொல்றோம். வெளிநாட்டுக்கு போயிட்டா நம்ம நாட்டின் பேரை சொல்கிறோம். வேற்று கிரகத்துக்கு போனா பூமியிலிருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவோம், இல்லையா? இப்போ நான் இருப்பது பூமியா அல்லது ஒரு முகவரி உள்ள வீடா? அப்ப விரிந்து போக போக பேதம் கடந்து போகிறோம். சுருங்க சுருங்க பேதங்கள் அதிகம், விரிந்த விரிய பேதங்கள் குறைவு. அது மாதிரி வேறு மண்டலம் போனா நான் மில்கிவே கேலக்சில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவோம். இந்த காஸ்மாஸ் தாண்டி போனா என்ன சொல்லுவோம்? இறைவன்கிட்ட பிரபஞ்சத்தை வந்திருக்கேன்னு சொல்லுவோம். இறைவனை தாண்டி போக முடியுமா? முடியாது. அப்ப அதுதான் எல்லாமாக இருக்குது. எனவே அவனில் தான் நீ, உன்னில் அவன். தண்ணிக்குள்ள பஞ்சு, பஞ்சுக்குள்ள தண்ணி. தண்ணி எங்க இல்லாம இருக்கும்? அதுபோல் சுத்த வெளிக்குள் அணு இயக்கம், அணுக்களின் கூட்டு இந்த பிரபஞ்சம், அதிலே தோன்றிய உயிர், உயிர் துகளின் கூட்டு ஜீவராசிகள், அதிலே நான். யாரை பிரிக்க முடியும்?
எல்லாம் இந்த வான்காந்த களத்தால் ஜீவாந்த களத்தால் இணைந்தே இருக்கிறோம். யூ cannot pluck a rose without disturbing a distant star என்று விஞ்ஞானமே நிரூபித்து விட்டது. ஒரு மலரை கிள்ளினாலும் கூட அந்த அதிர்வு தொலைதூர நட்சத்திரங்களிலே பிரதிபலிக்கும். சோ எந்த ஒரு அசைவும் அதுக்கு ஒரு விளைவை தராமல் அசையாது. எனவே அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன் யார், நீ யார் பிரிவேது. உடலாக என நினைத்தேன், உணர்ச்சிகள் வருத்தின. உடலை கடந்து உலகமாக நின்றேன், வழி தெரியல. அதனால் தானே ரமண மகரிஷிக்கு அனஸ்தீசியா கொடுக்காமலேயே அறுவை சிகிச்சை செய்தாங்க. இல்ல நமக்கு முள்ளு குத்தினாலே உயிர் போகுதுன்றோம் இல்ல. அப்போ எது அங்கே காரணி என்றால் மனம் என்ற அறிவு என்ற உணர்வுகளே காரணம். இந்த மனம் என்ற உணர்ச்சியை அறிவு என்ற உணர்வாக மாற்றிவிட்டால் உடல் படும் வேதனை அறிவுக்கு தெரியாதுங்க. உடல் படும் வேதனை அறிவுக்கு தெரியாது. அதனால் தானே தனக்கு பசி இருந்தும் காக்கை குருவிகளுக்கு உணவு அளித்துக் கொண்டிருந்தார் பாரதியார். தன் தேவைகளே ஒரு பொருட்டு அல்ல. அப்போ உடல் என்ற இந்த எல்லைக்குள் சிக்கியிருப்பதனால் நமக்கு உணவு, உடை, இருப்பிடம், மானம், அவமானம் எல்லாம் இருக்கு. இப்ப சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறாங்க திருத்தலங்களில. அவங்களுக்கு என்ன இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? அவங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அது போல அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன் யார், நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன். 5 அடி 4 அங்குலம், 62 கிலோ. அவனை அறிந்தால் இன்ஃபனைட். இந்த பிரபஞ்சம் என்ன எடை என்று யார் அளக்க முடியும் சொல்லுங்க? அப்ப என்னுடைய எடை 62 கிலோவா அல்லது அளக்க முடியாததா? உடலாக இருந்தால் 62 கிலோ. விஸ்வரூபமாக மாறிவிட்டால் அளப்பதற்கு ஆள் கிடையாதுங்க. எனவே அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். 5 அடி 4 அங்குலம். அவனை அறிந்தால் அளக்க முடியாத பிரபஞ்சம். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் எப்படி அறிய முடியும்? திருசங்கு மாதிரி இந்த உடம்பை வைத்துக் கொண்டே நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு போக முடியுமா? முடியாது. அப்ப எது போக முடியும்? இந்த பக்கம் கால் வச்ச வெட்டிடுவேன்றாரு பக்கத்து இருக்காரு. சரி, கால் வைக்கல. மனதா உங்க வீட்டையே நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. கால வச்சத்துல வெட்டுவீங்க. மனதால் இந்த உலகத்தையே எனதாக்கிக் கொள்கிறேன். இப்ப தவம் செய்யறோம். பூமி, சந்திரன், சூரியன், பிரபஞ்ச களம். இப்ப எனக்குள் எது இல்லை? யாருடைய வீடு இல்லை எனக்குள்ள? எல்லாமே நமக்கு சொந்தம்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சமும் சொந்தம், பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள இறைவனும் சொந்தம். அதனால்தான் ராமாயணத்துல ஒரு கருத்து சொல்லலாம். ராமன் ஏக பிரச்சனை வருதுன்னு சொல்லுவார் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. சீதை ஜீவாத்மா,
ராமன் பரமாத்மா. இப்போ சீதைக்கு ஒரு பரமாத்மா தான் இல்லையா? இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு பரமாத்மா தான். ஆனா பரமாத்மாவுக்கு எத்தனை ஜீவாத்மாக்கள் சொந்தம்? அதனால் ஏகப்பத்தின விரதம் கிடையாதுங்க. இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரே ஒரு பரம்பொருளை பற்றி கொள்ளணும். அப்போ சீதைக்கு ராமன் மட்டுமே சொந்தம், ராமனுக்கு சீதை மட்டுமே சொந்தம் அல்ல. சீதைக்கு ராமன் மட்டுமே சொந்தம், ராமனுக்கு சீதை மட்டுமே சொந்தம் அல்ல. இன்றைக்கு கணக்கெடுத்தா 820 கோடிக்கும் அதிகமான ஜீவாத்மாக்கள். அத்தனை ஜீவாத்மாக்களும் ஒரே பரமாத்மா, ஒரே ராமன் தான். ஆனா ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் ஒரே பரமாத்மா தான். எனக்கு வேற பரமாத்மா, என் மனைவிக்கு வேற பரமாத்மா, உங்களுக்கு வேற பரமாத்மா இருக்கா? இல்லையே. எனவே அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அறிவு முழுமை, அதுதான் முக்தி. அதாவது நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேரு பக்தி, ஞானம், முக்தி. பிறக்கின்ற போது நம்பிக்கையில் தான் பிறக்கிறோம். இவங்க தான் நம்முடைய தாய் தந்தை என்று நம்பித்தான் வாழ்கிறோம். அவர்களுக்கும் இதுதான் நம்ம குழந்தை, மருத்துவமனையில அந்த அடையாள விலை மாறி இருக்காது என்ற நம்பிக்கையில் தான் இது நம் குழந்தை என்று எடுத்து வந்து வளர்க்கிறாங்க. சோ வாழ்வின் துவக்கமே நம்பிக்கை தான். அது தன்னம்பிக்கை, துணை நம்பிக்கை, இணை நம்பிக்கை, கற்பு நம்பிக்கை. அடுத்ததாகவும் மூலமாகவும் எல்லாமாக இருப்பது தெய்வ நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை தான் துவக்கம். ஆனால் அது அவநம்பிக்கையாகவோ மூட நம்பிக்கையாகவோ நம்பிக்கை துரோகமாகவோ மாறிவிடக்கூடாது. அதனால் அந்த நம்பிக்கையிலிருந்து விளக்கத்திற்கு பயணிக்க வேண்டும். விளக்கத்திலிருந்து முழுமை பெறுவது. அவனில் தான் நீ, உன்னில் அவன். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். அப்படி அந்த இறைநிலையே எனக்குள்ளாக, நான் அந்த இறைவனுக்குள்ளாக இருக்கிறேன் என்று அந்த பேரின்பத்தில் திளைப்பது, அதுதான் முழுமை நிலை, முக்தி நிலை. அந்த முக்தி நிலையில வாழ்ந்து இறக்கின்ற போது அதுக்கு என்ன பேரு? மோட்ச நிலைன்னு பேரு. உடல் கடந்த நிலை மோட்சம், அதாவது இறைவனோடு ஒன்றுதல் என்று அர்த்தம். இப்ப முக்தி நிலையில் இருக்கின்ற போது என்ன? அவனில் தான் நான், என்னில் அவன். தண்ணிக்குள்ள பஞ்சா இருக்கிற, எனக்குள்ள தண்ணி நிறைஞ்சிருக்கு. ஆனா பஞ்சே இத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, பஞ்சு அடையாளமாக இருக்காது, நீர் மட்டுமே. அது மோட்ச நிலை. அப்போ அவனுக்குள் நான், எனக்குள் அவன் என்றிருக்கின்ற போது முக்தி. இந்த உடலே இத்து போன பிறகு அறிவு ஒண்ணுதான் மிச்சம். ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, அறிவுக்கு அழிவு இல்லை. அப்ப இந்த அறிவு அந்த அறிவோடு இணைகின்றப்போ, இணைந்தே அனைத்தும் இல்லாமல் இணைந்தே போகின்ற போது அது மோட்ச நிலை. இப்படி இந்த அறிவு முழுமை பெற வேண்டும். அதற்காகத்தான் இறை வழிபாடு. சும்மா போய் கோயிலை சுத்தி கும்பிட்டுட்டு நமக்கு என்னென்ன வேணுமோ பிச்சை எடுத்து வாங்கிட்டு வரதல்ல பக்தி. பக்தி என்ற பெயர்ல இன்னைக்கு மிக பெரும் வியாபாரம். நோக்கத்தை மறந்த வெறும் சடங்கு சம்பிரதாயம் தான் மிச்சம். இங்க குருக்களுக்கும் கடவுள் யாருன்னு தெரியாது, பக்தர்களுக்கும் கடவுள் யாருன்னு தெரியாது. ஒரு அருமையான ஒரு பாடல், ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல,
காரணம், ஆண்டவன் யாருக்கும் புரியல. அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா விளங்கல. ஆத்மாதான் கடவுள்னா நம்பவே முடியல என்று அற்புதமான ஒரு பாடல் சந்திரசேகரன் ஒருத்தர் எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார். இந்த பாட்டு மிக அற்புதமான வரிகள். அது மாதிரி இங்க ஆன்மீகம் என்னன்னு யாருக்கும் தெரியல. காரணம், கடவுள் யாருன்னு புரியல. அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா விளங்கல. ஆத்மாதான் கடவுள்னா நம்பவே முடியல. இவங்களுக்கு என்ன ஒழுக்கம் வந்துடும் பாருங்களேன். அதனால வெறும் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் மக்களின் குறை தீர்க்கவில்லை. காரணம், ஒழுக்கத்தை போதிக்கவில்லை. ஒழுக்கம் இல்லாத பக்தியில எந்த பயனும் இருக்காது, எந்த பாதுகாப்பும் இருக்காது. அதை புரிந்து கொண்டால் கோயிலுக்கு போய் தான் கும்பிடணும் அவசியம் இல்லை. உள்ளம் பெருங்கோவில், ஊன் உடம்பு ஆலயம், இங்கேயே கும்பிடலாம். அப்படி ஒரு அற்புதமான ஞானிகளின் அனுபவத்தை மீண்டும் இந்த சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்வதற்கு அவதரித்தவர் தான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அவருக்கு சீடனாக அமைந்ததிலே, அந்த புண்ணியத்திலே நான் பெற்ற பலன் ஒரு நிறைவான மனம், நிறைவான வாழ்க்கை. இதை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சத் சங்கங்கள், நிகழ்ச்சிகள். எனவே உணர்ந்து பயன் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான வகுப்பு ஐயா, சிறப்பான முதல் வகுப்பு. உரை வணக்கத்தில் 2 பாடல்களை இன்று படித்திருக்கின்றோம். மிகச்சிறப்பு ஐயா, மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை ஐயாவிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். கேள்விகள் இருக்குமோ தெரியாது ஐயா, எனக்கு தெளிவாக இருந்தது சிந்தனை வரை. மற்றது நாங்கள் வேதாந்திரியத்துக்கு வந்த காலத்திலிருந்து, ஆக்ஞ தீட்சையை எடுத்த காலத்திலிருந்து படித்த பாடல்கள். ஆனால் தெளிவான விளக்கம் ஐயா. நாங்கள் தெரிந்து கொண்டதை விட சில நுணுக்கமான சில விடயங்களை இன்று கற்றுக்கொண்டோம். சிறப்பையா. ஒரு ஒரு கேள்வி இந்த பாடல்களோடு சம்பந்தப்பட்டது இல்லையா? இந்த எல்லாம் வல்ல தெய்வம் அது இந்த இறைவனை வைக்கிறது என்ன? வற்றாயிருப்பு, அந்த 4 தன்மைகள் இருக்குத்தானே, அதை அதை விட அந்த மிகுதியான 6 பண்புகள், அதை உள்ளடக்கிய கவிதை அல்லது மகிழ்ச்சியுடைய எழுத்துருவம் குறிப்பிட முடியுமா ஐயா? அப்படி எதுவும் நம்ம தெரியலைங்க ஐயா. 2 இடத்துல சாமிஜி செப்பரேட்டா யூஸ் பண்றாரு. அந்த கினமேட்டிக், கிவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் ஃப்ளூயிட் மேட்டர், அது சுத்தவெளியின் இயல்புகள். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இது பிரபஞ்சத்தின் இயல்பு. இது ரெண்டும் அந்த 6 இது நான் கவிதைகள் ஒன்றிலையும் காணவில்லையா, அதான் கேட்கிறேன். கவிதையில் இல்லை, அது கவிதையில் இல்லை, கவிதையில் இல்லை, இல்லை. அது நூல்கள் அதை எழுதி இருக்கிறாரு ஐயா. அது பிரம்மஞானம் புத்தகத்தில் இருக்குங்க ஐயா.
நன்றி ஐயா. இந்த ரெண்டும் ஒன்று நினைப்பாங்க, பல சில பேர் பேசுவாங்க. அது ஒண்ணு கிடையாது. ஏன்னா வற்றாத இருப்புன்னா குறைபடாததுன்னு அர்த்தம். அக்ஷயம் சொல்லுவாங்க. இப்ப குறைபடாதது அப்படின்னா இந்த உலகத்தில் குறைவு இல்லை, ஆனா வளர்ச்சி இருக்கு இல்ல, பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகிறது. அப்ப நிறைதல், நிலைவெளி, நிறைவெளி ரெண்டு இருக்கு. ரெண்டு ஒண்ணு கிடையாது. நிலைவெளி என்றால் நிலைத்த வெளி, சுத்த வெளி. நிறைவெளி, நிறை அப்படின்னா ஒரு பாத்திரம் இருந்தா நிறைந்திருக்கு குறைஞ்சிருக்கு சொல்லுவோம். அப்போ ஒரு கொள்கலம் நிறைந்திருக்கின்ற ஒன்று. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருப்பதுன்னு அர்த்தம். சோ நிலைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிறைவெளி எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிறைவெளி பிரபஞ்சம், நிலைவெளி சுத்தவெளி. அது மாதிரி இந்த வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்திற்குள் இருக்கின்ற சுத்தவெளியின் தன்மைகள். சுத்தவெளியின் தன்மையா? நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு கேள்விகள் இல்லையா ஐயா? எனவே நாங்கள் இதை நிறைவு செய்வோம். சேர்க்கலாமா? இதுவரை நேரமும் ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் பாகம் 1 இந்த சிறப்பான சிந்தனை உரையை வழங்கிய முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு